மக்கள் நிறைய பேர் வந்து கொலை எடுத்து கேட்குறீங்க, நிலவு டைமில் என்ன பிரதர் டக்லஸ் யூஸ் பண்ணுற அப்படின்னு. அப்படி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொல்ல தெரியா. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலவு நல்ல நிலவு, ஆனால் கொஞ்சம் கலங்களாக இருக்குது. இப்போ இந்த டைமில் என்ன செய்யணும்னா மீனுக்கு ஏதாவது கொஞ்சம் ரேடியம் மாதிரி ஒரு ஷேட் ஒன்று கொடுத்தோம்னா நல்லது. அடுத்தது கேட்குற வந்து என்ன டக்லஸ் பிரதர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. நம்ம யூஸ் பண்ணுற பிரதர் இது வந்து புல்ஸானா இகுவானான்னு சொல்லி ஒரு ரீல் 6000. ரொட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்பியன் ஹைப்ரிட் ஒன்று. நூல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேப்ரைட்டர் 8X வந்து 32 mm. இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ண போகிற இது வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் லூவர் வந்து ஒரு ரேடியம். ஏன்னா தண்ணி கலக்காக இருக்கிறதுனால இந்த டைமில் அநேகமாக நிலவுன்றதுனால கொடுவா அது மாதிரி சீலா மீன் புழக்கம் இருக்கும். ஆக நான் வந்து ரேடியம் ஒன்று யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இருக்குது. சரி தானே, இவ்வளோ தான் செட்டப், வேறு ஒன்றும் இல்லை. இதே செட்டப்பில் தான் இன்றைக்கி நாங்கள் ஃபிஷிங் பண்ண போகிறோம் இந்த நிலவு டைமில். ரைட், பாவம் மீன் பிடிச்சா பார்ட்னர் வந்து அவரும் காசு பண்ணியிருப்பார், மீன் பிடிச்சா வீடு வந்துடும்ண்ணா. மக்கள் ஒரு சீலா துடிக்க ஒரு சீலா சாமான் சைஸை பாருங்க. மாஷல்லா மாஷல்லா. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சாமான் இருக்கும்டா, அவர் தான் அண்ணாது. மாஷல்லான்னு ஒரு மீன் ஒன்று பிடிச்சிருக்கு. நல்ல சைஸ்னா வேறு லெவல். வால் என்ன கால் மாட்டு வரும். அப்போ பாருங்கள் எதை மட்டும் மீன் என்ன நிறைய பேர் கேட்பீங்க வந்து ஏன் காலையில் மிதித்து பிடிச்சிட்டு ஹுக்கை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அது காரணம் என்னென்னு சொன்னால் கடலில் மீன் நெக்டிவாக இருக்கிற டைமில் நாங்கள் அடுத்த மீனுக்கு காஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். அந்த டைமில் மீன் செத்ததுக்கு பிறகு நிதானமாக கலட்டணும்னு அந்த டைமில் யோசிச்சு படாது. அடுத்தது இது சீலா மீன்றதுனால கடிச்சிச்சின்னு சொன்னால் துண்டு போகும். பாருங்க நம்மளும் மட்டும் காசுங்க. ஓகே, நல்ல சைஸா? நல்ல சைஸ். வேறு லெவல். மேலே நிலவை காட்டுங்க. நிலவு முக்கியம், நிலவு முக்கியம் முச்சனே. நல்ல சைஸில் ஒன்று போட்டிருக்கு. வாய பட்டு அடைக்கிறா. வாய வந்து பிடிச்சிடா. இந்த மீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய மீன் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுன்னு பார்க்க போகல. அது காரணம் என்னென்னா பிடிச்சது சின்ன மீன். அது கொடுவா வந்து எப்பயுமே வந்து டப் வாட்டர் ஃபைட்டர், தண்ணிக்கு மேலால் ஃபைட் பண்ணும். அது மேலால் தண்ணிக்கு மேலே வந்து எலும்பி அது உதறப்போக்கில் வந்து உடம்புல கொலிக்கிட்டு தூண்டல் வந்து அது தண்ணி நல்ல என்ன சொல்கிற அந்த அலைக்கு குறுக்கால வந்ததுனால தான் அந்த மீன் வந்து பெரிய மீன் மாதிரி ஒரு ஃபைட் ஒன்று காட்சி நீங்கள் பார்த்த விலங்கு. நம்மளுக்கு வளமையாக நடக்கிற சம்பவம் தான். நம்ம மீன் பிடிக்கைகளை பக்கத்தில் யாரும் இருக்கிறதில்ல, அதை வீடியோ எடுத்து தரதுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரதர் ஆள் வந்திருந்த டைமில் அவர் வீடியோ எடுத்து வந்தார் அவரோட ஃபோனில். மற்ற மீன்லாம் பிடிக்க போய்க்கல வீடியோ எடுத்து படம் இல்லை காய்ஸ், சாரி. இதுக்கு பிறகு ட்ரை பண்ணுவோம். மக்கள் வளமை தானே நம்ம இந்த குடும்பத்தை பிடிக்கிற இந்த பாருங்க வேற நீங்களே வச்சுக்கலாம். இதான் பிடிச்சாச்சு, இதே பிடிச்சாச்சு, இன்னும் இருக்கு. சரிதானே, வேற நீங்கள் நீங்கள் யாருன்னு சொல்லி இன்னும் காட்டு அடுத்த கட்டத்தில் கொஞ்சம் பேர் இன்னும் ஃபுல் மூன் வரல. சரிதானே, அதுக்கு வேலை நம்மளுக்கு ஒரு லீவுனாலும் வந்துட்டு வந்தால் என்ன நடந்திருக்குன்னா இப்படி
மீன் அங்கே வந்து காட்டுங்க மக்களுக்கு. இது ஒரு எத்தனை 4 கிலோ, இது ஒரு 6 கிலோ, இது ஒரு 10, 12, 11 வரும். 11, 12, இது ஒரு 13 கிலோ. இந்த இருக்கான் சிங்கம் ஒன்று, அவன் வருவான் 12 கிலோ. அப்போ என்ன செய்யணுமெண்டா, இந்த மீன் பிடிக்கிறேன்னா ஒரு செட்டப் ஒன்று தேவை. அந்த செட்டப் எங்கே வாங்கணும்னா அது எங்கிட்ட தான் வாங்கணும். எங்கே மீன் பிடிச்ச போகணும் அது எங்கிட்ட தான் கேட்கணும். நாங்கள் தான் சொல்லி தருவோம். சரி தானே? இன்ஷா அல்லாஹ் ஃபுல் செட்டப் பண்ணி வாங்க. இந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி மீனை பார்த்தீங்கன்னா இது வாங்கலுமா பிரதர்ஸ்? இப்போ இந்த காலத்தில் மீனை விலைக்கு இது எப்படி வாங்குறேன்? அப்போ அதை என்ன செய்யணும்னா நாம் தான் பிடிக்கணும். நம்ம பிடிப்போம். சரி தானே? சுட சுட மீன் அடுத்த நிலவில் சந்திக்கிறோம். இந்த மீன் பிடிக்கிறதெல்லாம் கஷ்டம் இல்லை காய்ஸ். அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த பாரத்தை தூக்கிட்டு அந்த அவ்வளோ மீனையும் கொண்டுட்டு அந்த கடற்கரை மணலில் நடந்து வரணும் பாருங்கள். அதை நினச்சா தான் சரி. என்ன செய்கிற, ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் பண்ணிட்டு போங்க.